ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு தீராத காதலில் அத்தியாயம் 13லேருந்து 16 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். அத்தியாயம் 13. சென்னை ஈசியா சாலையில் இருந்த அந்த பிரம்மாண்டமான கடற்கரை பங்களா அதிகாலை சூரியனின் ஒளியில் தங்கமாக மின்னியது. கடல் அலைகளின் சத்தம் ஒரு பக்கம் அமைதியை தந்தாலும் மாளிகையின் உள்ளே நிலவிய சூழல் சற்றே கனமாகவே இருந்தது. ஏற்காட்டிலிருந்து சென்னைக்கு வந்த பிறகு சிவாவின் பாதுகாப்பு வலயம் இன்னும் இறுக்கமானது. யாழினி பால்கனியில் நின்று கடலை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கையில் ஆவி பறக்கும் ஃபில்டர் காஃபி இருந்தது. ஏற்காட்டின் பனிமூட்டத்திற்கு பிறகு சென்னையின் இந்த உப்புக்காற்று அவளுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தந்தது. ஆனால் அவளது உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்தை உணர்த்தி கொண்டே இருந்தது. பின்னால் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சிவா உள்ளே வந்தான். அவன் ஒரு வெள்ளை நிற டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்திருந்தான். காலையில் கடற்கரையில் ஓடிவிட்டு வந்ததற்கான வியர்வை அவனது நெற்றியில் அரும்பியிருந்தது. என்ன யாழ்னி, கடலை பார்த்துட்டே இருந்தா போதுமா? காஃபி ஆறிட போகுது என்றான் அவனது கரகரப்பான குரலில். யாழினி திரும்பி அவனை பார்த்தா. சிவா, நாம இங்க வந்து 3 நாள் ஆச்சு. ஆனா நீங்க என்னை இந்த வாசலை தாண்ட கூட விட மாட்டேங்கிறீங்க. அத்தைக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுறேன். அவங்க சுரேஷை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க என்றாள் வருத்தத்துடன். சிவாவின் முகம் சட்டென கல்லானது. சுரேஷ் செஞ்சது துரோகம் யாழினி. அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா இப்போ கவலை அவன் இல்லை, உன் அண்ணன் அருண். அவன் விவேக் நாயரோட கை கோத்துட்டு சில வேலைகளை செய்கிறதா இப்போதான் ராமு ஃபோன் பண்ணான் என்றான். அவன் கண்கள் கோபத்தில் சிவக்க. யாழினிக்கு இதயம் படபடவென துடித்தது. சிவா, அருண் அப்படி செய்ய மாட்டான். அவனுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கு. அவன் விவேக் கூட சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்வான்னு என்னால் நம்ப முடியல. சிவா அவளை நெருங்கி அவளது தோள்களை பற்றி தன் பக்கம் திரும்பினான். பயம்தான் அருண் எப்படி செய்ய வைக்குது யாழினி. நீ என் கூட சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. உன்னை தூக்கிட்டு போய் என்னை பலவீனப்படுத்த விவேக் அவனுக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கறதா பேசியிருக்கான். அதனால தான் சொல்கிறேன், நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே போகவே கூடாது என்றான் அவன் அதிகாரத்துடன். மதியம் யாழினியின் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அது அருணிடமிருந்து வந்தது. யாழினி, அம்மாவுக்கு மறுபடியும் நெஞ்சுவலி. இப்போ அடையாறில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். நீ இப்போவே வரியா? சிவாவை வேணும்னா கூப்பிடாத, அவர் உன்னை வரவிட மாட்டார் என்றார் அருண் பதற்றமான குரலில். யாழினிக்கு தலை சுற்றியது. அருண், என்ன சொல்ற? அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நான் இப்போவே வரேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள். அவள் அறையை விட்டு வெளியே வர முயன்றபோது வாசலில் நின்றிருந்த பாதுகாவலர்கள் அவளை தடுத்தனர். அம்மா, ஐயா அனுமதி இல்லாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு உத்தரவு என்றான் ஒருவன். என் அம்மா சாக கிடக்கிறாங்க, வழிவிடுங்க என்று கத்தினாள் யாழினி. சத்தம் கேட்டு சிவா அங்கே வந்தான். என்ன நடக்குதுங்க? யாழினி அழுது கொண்டே விஷயத்தை சொன்னாள். சிவாவின் கண்கள் சுருங்கின. அடையார் மருத்துவமனையா? அருண் சொன்னானா? பிரேம் இப்போவே செக் பண்ணு என்றான். சிறிது நேரத்தில் பிரேம் வந்தான். சார், அடையாரில் அப்படி ஒரு மருத்துவமனையில் யாரும் அட்மிட் ஆகல. இது ஒரு பொய் தகவல் என்றான். யாழினி அதிர்ச்சியில் உறைந்தாள். அண்ணனே தனக்கு இப்படி ஒரு பொய் சொல்லி என்னை கடத்த பார்க்கிறானா? சிவா அவளை ஒரு முறை பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு விதமான ஏமாற்றமும் ஆக்ரோஷமும் கலந்திருந்தது. பாத்தியா யாழினி, ஒரு ரத்தமே உனக்கு எதிரியா மாறிடுச்சு. அருணுக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் போதும். இனிமே அவன் என் வழியில வந்தா அவனுக்கு சிதைதான் என்று கர்ஜித்தான். மாலை 4 மணி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அருண் விவேக் நாயருக்காக காத்து கொண்டிருந்தான். என்ன அருண், உன் தங்க வந்தாளா என்று கேட்டபடி விவேக் காரிலிருந்து இறங்கினான். இல்லை விவேக், சிவா ரொம்ப உஷாரா இருக்கான். நான் சொன்ன பொய்யை அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல என்றான் அருண் பயத்துடன். பரவாயில்ல, அவளை கொண்டு வரலன்னா என்ன? சிவாவோட ஒரு முக்கியமான சரக்கு லாரி இப்போ இந்த வழியாக தான் வரப்போகுது. அதை நாம் கடத்திட்டு போனால் சிவா நம்ம காலுக்கு கீழே வந்து நிற்பான் என்றான் விவேக் குரூரமாக சிரித்தபடி. அவர்கள் திட்டமிட்டபடியே சிவாவின் சரக்கு லாரியை வழிமறித்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாது அந்த லாரிக்குள் இருந்தது சரக்கு அல்ல, சிங்கத்தின் வேட்டைக்காரர்கள் என்று. லாரி கதவுகள் திறக்கப்பட்டன. அதிலிருந்து சிவாவின் ஆட்கள் குதித்தனர். கடைசியாக சிவா இறங்கி வந்தான். அவனது கையில் ஒரு நீண்ட இரும்பு சங்கிலி இருந்தது. அவனது உயரம் அந்த சிறிய அஸ்தமனத்தில் ஒரு யமன் போல தெரிந்தது. அருண், உன்னை என் மச்சானா நினைச்சு விட்டதே ஏன் தப்புதான் என்று கூறி சங்கிலியை சுழற்றினான் சிவா. அருண் ஓட முயன்றான். ஆனால் சிவா அவனை ஒரே அடியில் கீழே தள்ளினான். விவேக் நாயருக்காக உன் தங்கையே விற்க துணிஞ்ச உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அவனது சட்டையை பிடித்து தூக்கினான். விவேக் நாயர் தூரத்தில் இருந்து இதை பார்த்துவிட்டு தன் காரில் ஏறி தப்பித்தான். சிவா, என்னை விட்டுடு, நான் தெரியாம செஞ்சிட்டேன் என்று அருண் கெஞ்சினான். சிவா அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். துரோகம், இது உன் குடும்பத்து ரத்தத்திலே இருக்கு போல. யாழினி உனக்காக எவ்வளோ அழுதா தெரியுமா? இன்னைக்கு உன்னை கொல்ல எனக்கு 1 நிமிஷம் ஆகும். ஆனா யாழினிக்காக உன்னை உயிரோட விடுறேன். ஆனா இனிமே நீ சென்னைக்குள்ளேயோ சேலத்துக்குள்ளேயோ இருந்த உன் பெணம் கூட கிடைக்காது என்று எச்சரித்து அவனை விரட்டினான். இரவு மாளிகைக்கு திரும்பிய சிவா அமைதியாக தன் அறைக்கு சென்றான். யாழினி அங்கே அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். சிவா, அருணுக்கு என்னாச்சு? சிவா அவள் அருகே வந்து அமர்ந்தான். அவனது முகத்தில் ஒரு விதமான களைப்பு இருந்தது. அவன் தப்பிச்சு போயிட்டான் யாழினி. ஆனால் இனிமே அவன் உன் அண்ணன் இல்லை.
ஒரு பொண்ணை அவளோட குடும்பம் இப்படி பகடக்காயா பயன்படுத்துறதை என்னால் தாங்கிக்க முடியல என்றான் அவன் குரல் உடைந்து. அவன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். யாழ்னி, இந்த உலகத்துல உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். உன் அம்மாவை நான் இப்பவே ஒரு நல்ல மருத்துவமனையில சேர்த்து பாதுகாப்பா வைக்க சொல்லிட்டேன். அருணோட நிழல் கூட அவங்க மேல படாது என்றான். யாழினி சிவாவின் மார்பில் சாய்ந்து கொண்டு அழுதாள். ஏன் சிவா, எல்லாரும் இப்படி இருக்காங்க? நீங்க மட்டும்தான் என்னை உண்மையா நேசிக்கிறீங்களா? சிவா அவளது நெற்றியில் முத்தமிட்டான். என் காதல் உனக்கு ஆக்ரோஷமாக தெரியலாம் யாழ்னி, ஆனா இந்த உலகத்தோட துரோகத்துல இருந்து உன்னை பாதுகாக்க அந்த ஆக்ரோஷம் எனக்கு தேவைப்படுது. நீ என் உயிர், என் உடமை, உன்னை நான் சிதைக்க விட மாட்டேன் என்றான் உறுதியுடன். அன்று இரவு லக்ஷ்மி அம்மாவிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. சிவா, அருண் செஞ்சது தப்பு தான், ஆனால் குடும்பம் சிதறக்கூடாதுப்பா, யாழ்னியை நல்லா பார்த்துக்கோ என்றார் அவர். சிவா யாழ்னியின் கையை பிடித்து கொண்டான். அம்மா, குடும்பம் சிதறாது, ஏன்னா என் குடும்பமே யாழ்னி தான் என்றான் அவன் அவளை பார்த்தபடி. அந்த இரவு சென்னை கடற்கரையில் அலைகள் ஆர்ப்பரித்தன. அருணின் துரோகம் சிவாவையும் யாழ்னியும் இன்னும் நெருக்கமாக்கியது. ஆனால் விவேக் நாயர் சும்மா இருக்க போவதில்லை. அவன் சிவாவின் கடந்த காலத்தை பயன்படுத்தி யாழ்னியின் மனதை உடைக்க திட்டமிட்டிருந்தான். அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது? சிவாவின் இருண்ட பக்கம் யாழ்னிக்கு தெரிய வருமா? அத்தியாயம் 14. சென்னை ஈசியா சாலையில் அன்றைய விடியல் அத்தனை அமைதியாக இருக்கவில்லை. கடலில் எழுந்த அலைகளின் ஓசை வழக்கத்தை விட ஆக்ரோஷமாக இருந்தது. சிவாவின் கடற்கரை பங்களாவிற்குள் நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரும் புயலுக்கு முந்தைய மௌனமாக யாழினிக்கு தோன்றியது. அருணின் துரோகத்திற்கு பிறகு யாழினி முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். தன் இரத்த உறவுகளை தன்னை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துவதை அவளால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதே சமயம் சிவாவின் அதீத பாதுகாப்பும் அவன் காட்டும் ஆக்ரோஷமான அன்பும் அவளுக்கு ஒரே நேரத்தில் ஆறுதலையும் அச்சத்தையும் தந்தன. அன்று காலை சிவா ஒரு முக்கியமான வணிக கூட்டத்திற்காக வெளியே சென்றிருந்தான். வழக்கம் போல சில ஆட்கள் மாளிகையை சுற்றி பாதுகாப்புக்கு நின்றிருந்தன. யாழினி ஹாலில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த போது காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. ராமு கதவை திறந்தான். அங்கு ஒரு முதியவர் நின்றிருந்தார். அழுக்கான சட்டை, நரைத்த முடி, கண்களில் ஒரு விதமான பயம். ஐயா, நான் சிவாவோட பழைய நண்பன், அவரோட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் என்றார். ராமு அவரை உள்ளே விட மறுத்தான். ஆனால் யாழினி இடையில் வந்தாள். ராமு, அவர் வயசானவர், என்னன்னு கேட்டுதான் பாப்போமே, சிவா வர இன்னும் நேரமாகும் என்றாள். அந்த முதியவர் உள்ளே வந்து யாழினியை பார்த்ததும் அப்படியே உறைந்து நின்றார். நீங்க தான் சிவாவோட மனைவியா? ரொம்ப லட்சணமா இருக்கீங்கம்மா. ஆனா சிவாவோட இருண்ட பக்கம் உங்களுக்கு தெரியுமா என்று மெதுவான குரலில் கேட்டா. யாழினியின் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. என்ன சொல்றீங்க பெரியவரே, சிவாவோட இருண்ட பக்கமா? அந்த முதியவர் தன் கையில் இருந்த ஒரு பழைய ஃபைலை யாழினியிடம் நீட்டினார். இதுல இருக்கிறது எல்லாம் சிவாவோட கடந்த கால உண்மைகள். அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான், அவன் கைகளில் படிஞ்சிருக்கிற ரத்தம், எல்லாத்துக்கும் இதுல ஆதாரம் இருக்கு. அவன் ஒரு சாதாரண பிஸ்னஸ்மேன் இல்லம்மா, அவன் ஒரு நிழல் உலக மனிதன். உங்களை அவன் அடைச்சி வச்சிருக்கிறது பாதுகாப்புக்கு இல்லை, உங்களை அவன் ஒரு கைதியா வச்சிருக்கான் என்றார். அவர் கூறி முடிப்பதற்குள் வாசலில் சிவாவின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த முதியவர் பதற்றமடைந்தார். அவன் வந்துட்டான், நான் கிளம்புறேன், இதை மட்டும் படிச்சு பாருங்க என்று கூறிவிட்டு பின்வாசல் வழியாக ஓடி மறைந்தார். சிவா உள்ளே வந்தான். அவனது முகம் சிவந்து இருந்தது. ஏதோ ஒரு வேலையில் ஏற்பட்ட தோல்வி அவனை ஆத்திரத்தில் வைத்திருந்தது. அவன் நேராக யாழினியின் அருகில் வந்தான். யாரது யாழினி? வாசல்ல யாரோ வந்துட்டு போற சத்தம் கேட்டுச்சே என்று அவனது கரகரப்பான குரலில் கேட்டான். யாழினி அந்த ஃபைலை தன் பின்னால் மறைத்து கொண்டாள். அது ஒரு பிச்சைக்கார சிவா, பசிக்குதுன்னு கேட்டா அதான் ராமு அவருக்கு பணம் கொடுத்து அமிச்சான் என்றாள் தடுமாற்றத்துடன். சிவாவின் கூர்மையான கண்கள் அவளை ஊடுருவின. பிச்சைக்காரரா? ராமு இங்க வா என்று கர்ஜித்தான். ராமு ஓடி வந்தான். ஐயா, அது ஒரு பெரியவர், ஐயாவோட நண்பன்னு சொன்னாரு. சிவா யாழினியை நெருங்கினான். அவன் அவளது கையை பற்றி தன் பக்கம் இழுத்தான். யாழினி, என்கிட்ட மறைக்க நினைக்காத, உனக்கு தெரியும் பொய் சொல்றவங்களை எனக்கு பிடிக்காதுன்னு. என்ன அது என்று அவளது பின்னால் இருந்த ஃபைலை பிடுங்கினான். அவன் அதை பிடித்து பார்த்ததும் அவனது முகம் ஆவேசத்தில் கருத்தது. விவேக் நாயரோட வேலை இது. அந்த ஆள் இங்க எப்படி வந்தான் என்று ஃபைலை தூக்கி எறிந்தான். சிவா, அதுல இருக்கிறது உண்மையா? நீங்க ஒரு நிழல் உலக மனிதனா? அருண் சொன்னது, விவேக் சொன்னது எல்லாம் உண்மையா என்று யாழினி அழுது கொண்டே கேட்டாள். சிவா அவளது தோள்களை பிடித்து உலுக்கினான். உண்மைதான் யாழினி, நான் சேரியிலிருந்து வந்தவன். அமைதியா இருந்தா என்னை இந்த உலகம் மிதிச்சுட்டு போயிடும்னு எனக்கு தெரியும். ஆமா, நான் பலரை அழிச்சிருக்கேன், பலரை மிரட்டியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எதுக்காக? என் குடும்பத்தை, என் அம்மாவை, இப்போ உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான். யாழினி அவன் கையை உதறினாள். பாதுகாப்பா? ரத்தம் படிஞ்ச கைகளோடு நீங்க கொடுக்குற பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை சிவா. நீங்க என்னை நேசிக்கல, ஒரு பொருளை அடைச்சி வச்சிருக்கீங்க. எனக்கு உங்களை நினைச்சா இப்போ பயமா இருக்கு என்றாள் வெறுப்புடன். சிவாவின் ஆக்ரோஷம் இப்போது எல்லை தாண்டியது. அவன் அறையில் இருந்த பூச்சாடி எடுத்து சுவரில் அடித்து நொறுக்கினான். பயமா இருக்கா? உலகமே எனக்கு பயப்படுது யாழினி. அந்த பயம்தான் எனக்கு சோறு போடுது. உன்னை நான் எப்படி நேசிக்கணும்னு நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம். நீ என் மனைவி, என் உடமை.
இந்த நிமிஷத்துல இருந்து இந்த அறையை விட்டு நீ வெளியே வரக்கூடாது, இது என் கட்டளை என்று கூறி கதவை வெளியே பூட்டி விட்டு சென்றான். யாழினி கதவை தட்டி அழுதாள். சிவா, கதவை திறங்க, என்னை இப்படி சிறை வைக்காதீங்க. அவளது அழுகை சத்தம் அந்த மாளிகை எங்கும் எதிரொலித்தது. ஆனால் சிவா கேளாதவன் போல பால்கனிக்கு சென்றான். அவனது கண்களில் கண்ணீர் துளித்திருந்தது. யாழினி, உனக்கு தெரியாது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாது என்று முணுமுணுத்தான். இரவு 10 மணி. சென்னை மாநகரம் மழையில் நனைந்து கொண்டிருந்தது. சிவா தனியாக ஒரு மதுக்கோப்பையுடன் பால்கனியில் அமர்ந்திருந்தான். அவனது மனதில் பழைய நினைவுகள் அலைமோதின. அம்மாப்பேட்டை சேரியில் தன் அம்மா அடிபட்டு விழுந்த காட்சி, பசியால் அவன் வாடிய நாட்கள், முதல் முறையாக ஒருவனை தாக்கிய போது அவன் கைகளில் படிந்த ரத்தம் எல்லாம் ஒரு திரைப்படத்தைப் போல ஓடின. அவன் மெதுவாக எழுந்து யாழினியின் அறைக்கதவை திறந்தான். யாழினி தரையில் அமர்ந்து அழுது ஓய்ந்து உறங்கி போயிருந்தாள். அவளது முகம் அந்த மங்கலான வெளிச்சத்தில் அத்தனை அப்பாவியாக தெரிந்தது. சிவா அவள் அருகே அமர்ந்தான். அவனது கரடுமுரடான கைகளால் அவளது தலையை மென்மையாக வருடினான். மன்னிச்சிடு யாழினி, நான் ஒரு மிருகம்தான். ஆனால் இந்த மிருகம் உன்னை மட்டும்தான் தேடுது. என் இருண்ட உலகத்தில் நீ தான் ஒரே ஒளி. நீயும் என்னை பார்த்து பயந்துட்டா நான் யாருக்காக வாழ்வேன்? என் பாதுகாப்பு உனக்கு சிறையாக தெரியலாம், ஆனால் வெளியே உனக்காக 1000 விவேக் நாயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை நான் இழக்க மாட்டேன், அதுக்காக நீ என்னை வெறுத்தாலும் சரி என்று குனிந்து அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். அந்த தருணத்தில் யாழினி மெல்ல கண்களை திறந்தாள். சிவாவின் கண்களில் இருந்த கண்ணீரை கண்டதும் அவளது இதயம் ஒரு நொடி உருகியது. சிவா என்று மெதுவாக கூப்பிட்டாள். சிவா அவளை நிமிர்ந்து பார்த்தான். உன்னை நான் காயப்படுத்திட்டேனா யாழினி? என்னால் நிதானமாக இருக்க முடியல. உன்னை யாராவது என்கிட்ட இருந்து பிடிச்சிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு என்றான் அவன் குரல் உடைந்து. யாழினி எழுந்து அவன் கையை பற்றினாள். சிவா, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அன்பில் ஒரு சுதந்திரம் இருக்கணும். உங்கள் இருண்ட பக்கத்தை மறைக்காமல் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நம்ம சேர்ந்து அதை சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கைதியாக என்னை நடத்துறது தான் எனக்கு வலியை தருது என்றாள். அந்த இரவு இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட உரையாடல் நடந்தது. சிவா தனது கடந்த கால ரகசியங்களை ஒவ்வொன்றாக சொன்னான். எப்படி அவன் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்து இன்று இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினான் என்பதையும் அதற்கு அவன் கொடுத்த விலைகளையும் விவரித்தான். யாழினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சிவாவின் மேல் இருந்த கோபம் சற்றே குறைந்தது. ஒரு விதமான அனுதாபம் பிறந்தது. ஒரு மனிதன் இத்தனை காயங்களுடன் எப்படி வாழ முடியும் என்று அவள் வியந்தாள். இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க சிவா. உங்கள் இருண்ட பக்கத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீங்கள் மாறணும். எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த வன்முறையை விடணும் என்றாள் யாழினி. சிவா அவளது கையை அழுத்தமாக பற்றி கொண்டான். முயற்சி பண்ணுறேன் யாழினி. ஆனால் விவேக் நாயர், அவன் இன்னும் உயிரோடு இருக்கான். அவனை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்றான் அவன் உறுதியுடன். அன்றிரவு சென்னை கடற்கரையில் மழை ஓய்ந்து ஒரு அமைதி நிலவியது. யாழினியின் நம்பிக்கை உடைந்திருந்தாலும் சிவாவின் மேல் இருந்த ஒரு மெல்லிய ஈர்ப்பு இன்னும் குறையவில்லை. ஆனால் விவேக் நாயர் இதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க போவதில்லை. அவன் அடுத்த கட்டமாக சிவாவின் பலவீனமான யாழினியை நேருக்கு நேர் சந்திக்க திட்டமிட்டிருந்தான். அத்தியாயம் 15. சென்னை கடற்கரையின் அதிகாலை பொழுது அத்தனை ரம்மியமானது. விடிவெள்ளி இன்னும் மறையாத அந்த வேளையில் கடல் அலைகளின் ஓசை மனதிற்கு ஒருவித அமைதியை தந்தது. சிவாவின் கடற்கரை பங்களாவில் முந்தைய இரவு நிலவிய அந்த பதற்றம் சற்றே தணிந்து ஒரு மெல்லிய நிசப்தம் நிலவியது. யாழினி அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள். சிவாவின் கடந்த கால உண்மைகள் அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருந்தாலும் அவனது கண்களில் கண்ட அந்த துளி கண்ணீர் அவளது மனதை மாற்றியிருந்தது. அவன் ஒரு வேட்டைக்காரன் தான், ஆனால் தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவே அந்த ஆயுதத்தை ஏந்தியவன் என்பது அவளுக்கு புரிந்தது. அவள் சமையலறைக்கு சென்று வழக்கமான அந்த இஞ்சி மணக்கும் ஃபில்டர் காஃபியை தயார் செய்தாள். காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றபோது சிவா பால்கனியில் நின்றிருந்தான். அவன் இன்னும் உறங்கவில்லை என்பது அவனது கலைந்த தலைமுடியும் கண்களில் இருந்த களைப்பும் சொல்லின. யாழினி மெதுவாக அவன் அருகே சென்றாள். சிவா, காஃபி கொடுங்க என்றாள் மென்மையாக. சிவா அவளை திரும்பி பார்த்தான். அவனது பார்வையில் ஒரு தயக்கம் இருந்தது. யாழினி, நேற்று நான் செஞ்சதுக்காக என்னை மன்னிச்சிடுவியா? உன்னை அறையில் பூட்டி வச்சது என் தப்பு தான் என்றான் அவன் குரல் சற்றே கரகரப்பாக. யாழினி காஃபி கோப்பையை அவனிடம் நீட்டிவிட்டு பால்கனி சுவரை பற்றி கொண்டாள். மன்னிப்பு எதுக்கு சிவா? நீங்கள் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பயத்தை அதிகாரமாக காட்டாதீங்க. எனக்கு உங்களை விட உங்கள் அன்பு மேலே நம்பிக்கை வரணும் என்றாள். சிவா ஒரு மிடரு காஃபியை பருகினான். அவன் அவள் அருகே வந்து அவளது தோள்களில் கை வைத்தான். அவனது கைகள் முன் எப்போதையும் விட இன்று மென்மையாக இருந்தன. யாழினி, இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நீதான். உன்னை பார்த்த அந்த முதல் நிமிஷம் என் இருண்ட வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றின மாதிரி இருந்தது. ஆனால் அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுங்கிற வெறிதான் என்னை இப்படி ஆக்கிடுச்சு. இனிமேல் நான் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் என்றான் அவன் உறுதியுடன். அன்று மதியம் சிவா யாழினியை தன் காரில் ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு வெளியே இருந்த ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றான். அது மக்கள் நடமாட்டம் இல்லாத மிகவும் அமைதியான இடம். எதுக்கு இங்கே வந்தோம் சிவா என்று கேட்டாள் யாழினி. நம்ம 2 பேரும் நிம்மதியாக ஒரு நாள் இருக்கணும்னு தோணுச்சு.
இங்கே விவேக் நாயரோட ஆட்கள் வர முடியாது. இது என்னோட பாதுகாப்பான இடம் என்றான் சிவா. அவர்கள் ஒரு சிறிய ஓடையின் ஓரம் அமர்ந்தனர். மரங்கள் அடர்ந்த அந்த இடத்தில் பறவைகளின் சத்தம் மட்டுமே கேட்டது. சிவா தன் காலணிகளை கழற்றி விட்டுவிட்டு ஓடை நீரில் கால்களை நினைத்து கொண்டான். யாழ்னி, உனக்கு தெரியுமா, நான் சின்ன வயசுல எங்கள் அம்மாவோட இப்படி ஒரு ஆற்று ஓரத்தில் உட்கார்ந்துருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் அன்னைக்கு ஒரு வேளை சோத்துக்கே நாங்கள் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது. ஆனால் அந்த அமைதி இப்போ தான் கிடைக்குது என்றான் அவன் ஒரு விதமான ஏக்கத்துடன். யாழினி அவனது கையை பற்றி கொண்டாள். அந்த கஷ்டங்கள் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு சிவா. ஆனால் அந்த வன்முறையை நீங்கள் மெதுவாக விடணும். நாம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். பணத்தை விட மனசு தான் முக்கியம் என்றாள். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனது அணைப்பில் இன்று அந்த ஆக்ரோஷமான உடைமை உணர்வு இல்லை. மாறாக ஒரு கண்ணியமான காதல் இருந்தது. முயற்சி பண்ணுறேன் யாழினி, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னால் எதையுமே சாதிக்க முடியும் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். அந்த தருணத்தில் அவர்களுக்குள் ஒரு புதிய காதல் பிறந்தது. அது திருமணத்தின் கட்டாயத்தால் வந்ததல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதால் வந்த உண்மை காதல். மாலை நேரம் நெருங்கியது. இருவரும் வீடு திரும்ப தயாரானார்கள். காரில் வரும்போது யாழினி ஒரு பாட்டை முணுமுணுத்தாள். சிவாவிற்கு இசை என்றால் பெரிய ஈடுபாடு இல்லை. என்றாலும் யாழினியின் குரல் அவனுக்கு ஒரு தாலாட்டு போல இருந்தது. உன் குரல் ரொம்ப அழகா இருக்கு யாழினி, இனிமே அடிக்கடி எனக்காக பாடுவியா என்று கேட்டான் சிவா புன்னகையுடன். கண்டிப்பா சிவா, ஆனால் நீங்களும் எனக்காக ஒன்று செய்யணும். அந்த ஆக்ரோஷத்தை குறைச்சிட்டு அடிக்கடி இப்படி சிரிக்கணும் என்றாள் யாழினி குறும்புத்தனமாக. திடீரென்று சிவாவின் அலைபேசி ஒலித்தது. ராமுதான் அழைத்திருந்தான். ஐயா, ஒரு அவசரமான தகவல். விவேக் நாயர் நம்ம சென்னை எஸ்டேட் நிலங்களை ஆக்கிரமிக்க பார்க்குறான். ஆட்களோடு அங்கே வந்துட்டான். சிவாவின் முகம் சட்டென மாறியது. அவனது கண்கள் மீண்டும் அந்த ஆக்ரோஷமான நேரத்திற்கு மாறின. கையை இறுக பற்றி கொண்டான். விவேக், அவனுக்கு சாவு காலம் நெருங்கிடுச்சு என்று கர்ஜித்தான். சிவா, வேண்டாம், நிதானமா இருங்க என்று யாழினி தடுத்தாள். இல்லை யாழினி, இது என்னோட கௌரவம். என் நிலத்துல கை வைக்க அவனுக்கு எவ்வளவு தைரியம். ராமு, இப்பவே கிளம்புங்க, நான் வரேன் என்று கார் வேகத்தை அதிகரித்தான். எஸ்டேட் நிலத்திற்கு சென்றபோது அங்கு பெரிய கலவரம் நடந்து கொண்டிருந்தது. விவேக் நாயரின் ஆட்கள் கைகளில் ஆயுதங்களுடன் நின்றிருந்தனர். சிவா காரில் இருந்து இறங்கினான். விவேக், வெளியே வா என்று கத்தினான் சிவா. விவேக் நாயர் ஒரு ஜீப்பில் இருந்து இறங்கி வந்தான். என்ன சிவா, உன் மனைவியோட ஊர் சுத்த போயிட்ட போல. உன் நிலம் இப்போ என்னோடது, இதுக்கான ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு என்றான் ஏளனமாக சிரித்தபடி. சிவா சிரித்தான். அந்த சிரிப்பு பயங்கரமாக இருந்தது. ஆவணங்களா? இந்த சிவாவோட கையெழுத்து இல்லாத எந்த ஆவணமும் செல்லாதுன்னு உனக்கு தெரியாதா? என் நிலத்துல நீ வச்ச ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் சொல்லணும் என்று கூறி முன்னேறினான். யாழினி காரின் உள்ளே அமர்ந்து பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சிவா ஒரு மிருகத்தைப் போல விவேக்கின் ஆட்களை தாக்கினான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு வெறி இருந்தது. தன் காதலையும் தன் கௌரவத்தையும் காக்க அவன் எதற்கும் துணிய தயாராக இருந்தான். கடைசியில் விவேக் நாயர் அடிபட்டு தரையில் விழுந்தான். சிவா அவனது கழுத்தை பிடித்து தூக்கினான். விவேக், இது கடைசி எச்சரிக்கை. இனிமே என் குடும்ப பக்கமோ என் நிலம் பக்கமோ வந்த உன்னை சிதைச்சிடுவேன் என்று அவனை தூக்கி எறிந்தான். இரவு பங்களாவிற்கு திரும்பிய போது சிவாவின் சட்டையில் இரத்த கரைகள் இருந்தன. யாழினி ஓடி வந்து அவனது காயங்களை சுத்தம் செய்தாள். சிவா, ஏன் இப்படி? நாம அமைதியா இருப்போம்னு சொன்னீங்களே என்று அழுது கொண்டே கேட்டாள். சிவா அவளது கையை பிடித்து கொண்டான். யாழினி, சில நேரங்கள் அமைதியா இருக்கணும்னா முதல்ல புயலை கடக்கணும். இப்போ அவன் அடங்கிட்டான். இனிமே நம்ம நிம்மதியை குலைக்க மாட்டான் என்றான் அவன் மூச்சிறைக்க. அவன் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். மன்னிச்சிடு யாழினி, உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உலகம் என்னை விடமாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீ என்னுடையவள். உன்னை நான் சிதைய விடமாட்டேன் என்றான் அவன் உறுதியுடன். யாழினி சிவாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவனது ஆக்ரோஷமான காதல் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக தெரிந்தது. அந்த இரவு சென்னை கடற்கரையில் அலைகள் மெதுவாக ஓய்ந்தன. அவர்கள் காதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியிருந்தது. ஆனால் விவேக் நாயர் தோற்று போனாலும் அவனது பின்னணியில் இருக்கும் பெரிய புள்ளிகள் யார்? அடுத்த ஆபத்து எங்கிருந்து வரும்? அத்தியாயம் 16. சென்னையின் கடற்கரை மாளிகையில் ஒரு மெல்லிய அமைதி நிலவியது. முந்தைய இரவு நடந்த மோதலின் வடுக்கள் சிவாவின் உடலில் காயங்களாக தெரிந்தாலும் அவனது மன உறுதியில் எந்த தளர்வும் இல்லை. விவேக் நாயரை தற்காலிகமாக அடக்கிவிட்டதாக அவன் நினைத்தாலும் புயலுக்கு பின்னால் ஒரு பெரும் நிலநடுக்கம் காத்திருப்பதை அவன் உணரவில்லை. அன்று காலை யாழினி சிவாவின் காயங்களுக்கு மருந்திட்டு விட்டு அவனுக்காக ஒரு விசேஷமான பானம் தயார் செய்து கொண்டு வந்தாள். சிவா பால்கனியில் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தான். சிவா, மருந்தெல்லாம் போட்டாச்சு. இனிமே நீங்க கொஞ்ச நாள் இங்க ஓய்வு எடுக்கணும். இந்த தொழில் போட்டி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் மறந்துடுங்களேன் என்றாள் யாழினி மென்மையாக. சிவா அவளை தன் பக்கம் இழுத்து மடியில் அமர வைத்து கொண்டான். அவனது அணைப்பில் ஒரு விதமான உரிமை கலந்திருந்தது. ஓய்வா யாழினி, நான் நின்னாதான் இந்த ராஜேந்திரன் சாம்ராஜ்யம் நிற்கும். நான் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா கூட என் எதிரிகள் என்னை விழுங்கிடுவாங்க. ஆனால் உனக்காக நான் முயற்சி பண்ணுறேன் என்று கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டான்.
திடீரென்று சிவாவின் அலைபேசி ஒலித்தது. அவனது நம்பிக்கைக்குரிய ராமுதான் அழைத்திருந்தான். ஆனால் ராமுவின் குரலில் முன் எப்போதும் இல்லாத ஒரு பதற்றம் இருந்தது. ஐயா, ஒரு பெரிய துரோகம் நடந்துருச்சு. நம்ம சேலம் எஸ்டேட் நிலங்களை விவேக் நாயக்கர் ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லை, நம்ம நிர்வாகத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஆள் அவன் கூட கை கோர்த்துருக்கான். நம்ம எல்லா ரகசிய ஆவணங்களும் அவன்கிட்ட போயிடுச்சு. சிவாவின் கண்கள் சட்டென சிவந்தன. அவனது பிடியில் இருந்த காஃபி கோப்பை நொறுங்கியது. யார் அந்த துரோகி ராமு? யாருன்னு சொல்லு என்று கர்ஜித்தான். ராமு தயங்கினான். ஐயா, அது உங்க தம்பி சுரேஷ் தப்பிச்சு விவேக் கூட சேர்ந்துட்டான். அவன்தான் எல்லா தகவல்களையும் கொடுத்துருக்கான். மாளிகையை ஒரு நிமிடம் அதிர்ந்தது போல இருந்தது. சிவா அப்படியே சிலையாக நின்றான். தன் ரத்தமே மீண்டும் தன் முதுகில் குத்தியதை அவனால் நம்ப முடியவில்லை. யாழினிக்கு இதயம் படபடவென துடித்தது. சுரேஷா? அவன் எப்படி செய்வான்? சிவா, பதற்றப்படாதீங்க என்று அவனது கையை பற்றினான். சிவா அவளை உதறிவிட்டு எழுந்தான். அவனது ஆக்ரோஷம் எல்லை கடந்தது. சுரேஷ், அவனை நான் என் தம்பியா வளர்த்தேன். அவனுக்கு துரோகம் தான் பிடிச்சிருக்குன்னா இனிமே அவன் என் தம்பி இல்லை. விவேக் நாயரோட சேர்ந்து என் சாம்ராஜ்யத்தை அழிக்க பார்க்குறானா? அவனுக்கு சாவு காலம் நெருங்கிடுச்சு. அன்று மதியமே சிவா தனது படைகளுடன் கிளம்ப தயாரானான். இம்முறை அவன் ஈசிஆர் பங்களாவிலேயே யாழினியை இருக்க சொன்னான். ராமு, இங்கே 200 பேர் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு எறும்பு கூட உள்ள நுழையக்கூடாது. நான் சென்னை சிட்டிக்குள்ளே போயிட்டு வரேன். விவேக் நாயர் இப்போ ஒரு பெரிய லாட்ஜில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அங்கே சுரேஷும் இருக்கான் என்றான் அவன் ஆவேசமாக. சிவா, நான் உங்க கூட வரேன், தனியாக போகாதீங்க என்று யாழினி கெஞ்சினாள். சிவா அவளது முகத்தை இரு கைகளாலும் ஈந்தினான். அவனது கண்களில் ஒரு விதமான வெறி தெரிந்தது. வேண்டாம் யாழினி, இது ரத்தம் சிந்த வேண்டிய நேரம். நீ அதை பார்க்க வேண்டாம். நீ என்னுடையவள். உன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் என் முதல் வேலை. நான் வந்துடுவேன் என்று கூறிவிட்டு சென்றான். சென்னை அண்ணா சாலையில் இருந்த ஒரு பெரிய பழைய விடுதி. அங்கே விவேக் நாயரும் சுரேஷும் ஒரு ரகசிய அறையில் அமர்ந்திருந்தன. பாத்தியா சுரேஷ், உன் அண்ணன் இப்போ ஒரு வலையில மாட்டிக்கிட்டான். அவன் கௌரவமே அந்த சேலம் நிலத்துல தான் இருக்கு. அதை நான் பிடிச்சிட்டேன். இனி அவன் ஒன்றுமில்லை என்று சிரித்தான் விவேக். சுரேஷின் முகத்தில் ஒரு விதமான பயம் கலந்த கர்வம் இருந்தது. அண்ணன் என்னை கஷ்டப்படுத்தினார் விவேக். அவருக்கு தெரியணும் எனக்கு ஒரு வழி இருக்குன்னு. ஆனால் யாழினி அன்னைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்றான். அவளை பற்றி அப்புறம் பேசலாம், இப்போ இதோ என்று விவேக் ஒரு கோப்பையை நீட்டினான். திடீரென்று விடுதியின் கதவு வெடித்து சிதறியது. சிவா தனது ஆட்களுடன் உள்ளே நுழைந்தான். அவனது உயரம் அந்த மங்கலான வெளிச்சத்தில் ஒரு மரணதேவன் போல தெரிந்தது. சுரேஷ், விவேக், இன்னைக்கு உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று கர்ஜித்தபடி முன்னேறினான் சிவா. விவேக்கின் ஆட்கள் சிவாவை தாக்க முயன்றன. ஆனால் சிவா ஒரு காட்டு மிருகத்தை போல போரிட்டான். அவனது ஒவ்வொரு அடியிலும் சுரேஷின் துரோகத்தால் ஏற்பட்ட வலி வெளிப்பட்டது. அவன் ஒரு இரும்பு சங்கிலியை சுழற்றி எதிரிகளை துவம்சம் செய்தான். கடைசியில் விவேக் நாயர் மூலையில் ஒதுங்கினான். சுரேஷ் பயந்து நடுங்கி நின்றான். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க என்று சுரேஷ் மண்டியிட்டான். சிவா அவனை பார்த்தான். அவனது கண்களில் கண்ணீரும் கோபமும் கலந்திருந்தது. தம்பின்னு நினைச்சு உன்னை விட்டது என் தப்பு சுரேஷ். ஒரு துரோகிக்கு என் குடும்பத்தில் இடமில்லை. ஆனால் உன்னை கொல்ல எனக்கு மனசு இல்லை. விவேக், உன்னை இன்னைக்கு நான் விடமாட்டேன் என்று விவேக்கை நோக்கி பாய்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சதி நடந்தது. விவேக் நாயர் தனது பையில் இருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து சிவாவை நோக்கி குறிவைத்தான். சிவா, நில்லு என்று ஒரு குரல் கேட்டது. அது யாழினி. அவள் ராமுவின் பேச்சை கேட்காமல் ஒரு டாக்ஸியை பிடித்து அங்கே வந்துவிட்டாள். யாழினி, இங்கே எதுக்கு வந்த? வெளியே போ என்று கத்தினான் சிவா. விவேக் நாயர் சிரித்தான். சிவா, இப்போ சொல்லு, உன் உயிரா உன் மனைவியா? நான் அவளை குறிவைக்க போறேன் என்று துப்பாக்கியை திருப்பினான். சிவா மின்னல் வேகத்தில் யாழினியின் முன்னால் வந்து நின்றான். அவளை தொடாத விவேக், என்ன சுடு. யாழினி சிவாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். சிவா, வேண்டாம். அந்த இக்கட்டான தருணத்தில் சுரேஷ் திடீரென்று விவேக் நாயரின் கையை பிடித்து திருப்பினான். துப்பாக்கி சூடு தவறி சுவரில் பட்டது. இல்லை விவேக், அண்ணி எதுவும் செய்யாத என்று சுரேஷ் கத்தினான். சிவா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு விவேக் நாயரை ஓங்கி ஒரு அறையடைந்தான். அவன் மயங்கி தரையில் விழுந்தான். இரவு மாளிகைக்கு திரும்பிய போது அந்த பெரிய ஹாலில் ஒரு மயான அமைதி நிலவியது. சுரேஷ் ஒரு ஓரத்தில் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். லக்ஷ்மி அம்மா அழுது கொண்டே சிவாவை பார்த்தார். சிவா, சுரேஷ் கடைசியில் யாழினியை காப்பாத்திட்டான்பா, அவனை மன்னிச்சிடு என்றார் அம்மா. சிவா யாழினியை பார்த்தான். அவள் சிவாவின் காயங்களை துடைத்து கொண்டே இருந்தாள். அவளது கண்களில் இருந்த காதல் சிவாவின் ஆக்ரோஷத்தை மெதுவாக்கின. சுரேஷ், நீ யாழினியை காப்பாற்றினதுக்காக உன்னை உயிரோட விடுறேன். ஆனால் இனிமேல் நீ என் தம்பி இல்லை. இந்த மாளிகையோட எந்த சொத்துலையும் உனக்கு உரிமை இல்லை. உனக்கு ஒரு கார், கொஞ்சம் பணம் தரேன். இந்த ஊரை விட்டு போயிடு. இனிமே என் கண்ணில் பட்ட நான் கொன்னுடுவேன் என்றான் சிவா, குரலில் ஒரு துளி கூட இரக்கமில்லாமல். சுரேஷ் அழுது கொண்டே சிவாவின் காலில் விழுந்தான். மன்னிச்சிடுங்க அண்ணா, நான் செஞ்சது தப்பு தான். சுரேஷ் வெளியேறிய பிறகு சிவா யாழினியின் மடியில் தலை சாய்த்தான். அவனது உடல் வலிப்பதை விட மனதின் வலி அதிகமாக இருந்தது. யாழினி, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. என் தம்பியே எனக்கு துரோகம் செஞ்சிட்டான். இப்போ எனக்கு நீ மட்டும்தான் மிச்சம் என்றான் அவன் குரல் உடைந்து. யாழினி அவனது தலையை மென்மையாக தடவினாள். நான் இருக்க சிவா. உங்கள் காதல் என்னை தவிர வேறு யாருக்கும் புரியாது. நாம் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். இந்த வன்முறை, பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக இருப்போம் என்றாள். சிவா அவளை நிமிர்ந்து பார்த்தான்.
முயற்சி பண்ணுறியாள் நீ. ஆனால் விவேக் நாயரோட கூட்டாளிகள் இன்னும் இருக்காங்க. அவங்கள ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அந்த இரவு சென்னை கடற்கரையில் அலைகள் அமைதியாக இருந்தன. ஆனால் சிவாவின் மனதுக்குள் இன்னும் போர் ஓய்ந்த பாடில்லை. ஒரு பெரிய துரோகம் முறியடிக்கப்பட்டாலும் அடுத்த கட்ட ஆபத்து எங்கிருந்து வரும்? இதோட அத்தியாயம் 16 முடிஞ்சிருச்சு. அத்தியாயம் 17 நாளைக்கு கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.